கையெழுத்து இயக்கம் என்று சொன்னோம். ஆனால் எங்களால் சக்தி உட்பட்டு 25 லட்சம் மக்களினுடைய, அது வெறும் கையெழுத்து அல்ல, அந்த 25 லட்சம் மக்களுடைய கண்ணீர் ததும்ப அந்த கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அதை இந்த அரசிடம் கையெழுத்திருக்கிறோம். இந்த மது ஒழிப்பை, மது விலக்கு அமுல்படுத்தப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பு என்று ஒரு நொண்டிச்சாக்கினை அரசாங்கம் சொல்லுமேயானால் அதற்கு என்ன செய்வது என்று யோசித்து அந்த தமிழறிஞர் அவர்கள் ஒரு மாற்று வரி வருவாய் திட்டத்தை தயாரித்து அதையும் இந்த அரசிடம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை இந்த அரசு அது பற்றி யோசிக்கவும் இல்லை, ஏறெடுத்து பார்க்கவும் இல்லை. தொடர்ந்து இந்த ஜெயலலிதாவிடம் நாம் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு கோரிக்கை பூரண மதுவிலக்கை அமல்படுத்துங்கள் என்று சொல்வதுதான். அதுவும் இந்த அரசிடம் எதிர்பார்ப்பதற்கு காரணம், அண்ணா அவர்கள் லாட்டரி சீட்டை தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தினார். பரிசு விழுந்தால் வீட்டிற்கு, விழாவிட்டால் நாட்டிற்கு என்று சொல்லி. அப்படி அந்த லாட்டரி சீட்டைங்கிற சூதாட்டத்தை ஒழித்த பெண்மணி இந்த ஜெயலலிதா. எனவே இந்த ஆட்சியாளர்களிடம்தான் இந்த மதுவையும் ஒழிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வைப்பதற்கு வலுவான காரணம் இருக்கிறது. இது கருணாநிதியிடத்தில் சொல்ல முடியாது. 71க்கு முன்பு தமிழ்நாட்டுக்கு பல பெருமைகள் உண்டு. அதில் ஒரு பெருமை என்னவென்றால், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பூரண மதுவிலக்கு அமலில் இருக்கிற மாநிலம் என்கின்ற பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசுதான் மதுவை விற்பனை செய்கிற மாநிலம் என்கின்ற பெருமையை இன்றைய ஆட்சியாளர்கள் நமக்கு அந்த இழிவை தேடி தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் கேட்பதாகவும் இல்லை, பெருமெடுப்பதாகவும் தெரியவில்லை. எனக்கு வள்ளுவத்திலே ஒரு குறள், குஞ்சினார் செத்தார் வேறல்ல நஞ்சும்பார் எஞ்ஞான்றும் கல்லும்பவர் என்று வள்ளுவன் சொல்லுகிறார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று ஒரு குறள். ஒருவேளை மக்களே வழி தவறி நடந்தால் கூட, முறை தவறி நடந்தால் கூட அந்த மக்களை ஆட்சியாளர்கள் நேர்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. ஆனால் அரசு அதை செய்யவில்லை. ஆனால் இந்த மக்களை நெறிப்படுத்த வேண்டும், நேர்படுத்த வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கம் எங்களுடைய தலைவர் தமிழர் மணியன் அவர்களுக்கு இருந்த காரணத்தினால்தான் இந்த மது ஒழிப்பை முன்னெடுத்து எப்படியாவது இந்த மது அரக்கனின் பிடியில் இருந்து இந்த தமிழக மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த அரசு எப்படி இருக்கிறது என்றால், வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்று ஒரு குறள். அதாவது பழைய காலத்துல கூர்மையான அந்த வேல்கம்பை வச்சுக்கிட்டு வழிப்பறிக்காரன் போற வரவங்க கிட்ட எல்லாம் பணத்தை பறிச்சிருவான், போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டிக்குவான். அவன் யாருக்கு சமமானவன் என்றால், கொடுங்கோல் மக்களை துன்புறுத்தும்படி ஆட்சி நடத்தக்கூடிய அரசனுக்கு நிகரானவன் என்பது வள்ளுவருடைய வாக்கு. இன்றைக்கு அதே வேலையை தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அவன் வேல்கம்பை காட்டி மக்களுடைய பணத்தை வழிப்பறி செய்து கொண்டிருந்தான். இந்த அரசு டாஸ்மாக் மதுவான கடைகளை திறந்து வைத்து உடைந்த பொருளை அவன் வீட்டுக்கு கொண்டு போக முடியாமல் வழியிலேயே டாஸ்மாக் கடைகள் மூலமாக இந்த தமிழகம் தட்டி பறித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுதான் வேலோடு நின்றால் இடி என்பது போலும் கோலோடு நின்றால் இரவு என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார். வள்ளுவனின் குரல் நெறிப்படி, கொள்கை நெறிப்படி ஆட்சி நடத்துவதற்கு தமிழ் மண்ணிலே யாரும் இல்லை. அவனுக்கு கோட்டம் கட்டுவதற்கும் அவனுக்கு சிலை எடுப்பதற்கும் ஆட்கள் இருக்கிறார்களே தவிர, வள்ளுவன் காட்டிய வழியிலே தமிழகத்தை மாண்புற ஆட்சி நடத்துவதற்கு ஆளில்லை. அந்த மாற்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய முயற்சியிலே காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவர் எங்கள் அண்ணன் தமிழறிஞர் அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த மாற்றம் வரும். ஜெயலலிதாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அவர் இந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாகவே பூரண மதுவிலக்கை ஒழித்து ஒரு கையெழுத்தை போட்டால் அது அவருக்கு பெருமை. இல்லாவிட்டால் 2016க்கு பிறகு காந்திய மக்கள் இயக்கம் கைகாட்டுகிற ஒரு மனிதன் அங்கே வந்து உட்காருவார். அவர் போடுகிற முதல் கையெழுத்து மது ஒழிப்பு என்பதால்தான் இருக்கும் என்பதை நான் உறுதியிட்டு சொல்லுகிறேன். எவ்வளவு சொல்லி கையெழுத்து இயக்கத்தை கையிலே கொடுத்து, மாற்று வரி வருவாய் இயக்கத்தை உங்கள் கையிலே கொடுத்து நீங்கள் கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்காமல் இருக்கிறீர்கள் என்றால், எனக்கு ஒரு கம்பனினுடைய ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. தாழ்காவலத்தை சீரழித்து சிதைத்துக் கொண்டிருந்த அந்த தாரகை ராமனை அப்பையை சொல்லுகிறான் விஸ்வாமித்திரன். விஸ்வாமித்திரன் சொன்னபொழுது முதலில் மறுத்த ராமன் பிறகு ஒப்புக்கொண்டு அம்பு எழுதுகிறார். அம்பு அவளுடைய மார்பிலேயே தங்கி அவள் இறந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த மார்பில் அம்பு தங்காமல் முதுகை துளைத்துக் கொண்டு கீழே போய் விடுகிறது. அதற்கு கம்பன் ஒரு ஓமையை
காட்டுகிறார். ஏன் தெரியுமா அது அப்படி இருந்தது என்று? சொல்லொக்கும் சுடுதரம் கரிய சம்மல், அல்லொக்கும் நிறத்தினார் மேல் விடுதலும், வைரக்குண்ட கல்லொக்கும் நெஞ்சி தங்காது, அப்புறம் கடந்து கல்லா புள்ளற்கு நல்லோ சொன்ன பொருளில போயிற்றே என்று இவ்வளவு தூரம் தொடர்ந்து காந்தியவர்கள் இயக்கம் வலியுறுத்தியும் கூட, அண்ணன் தமிழர்மணியன் அவர்கள் வலியுறுத்தியும் கூட நீங்கள் செவிமடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. அன்று ராமன் விட்ட அம்பு தாரையின் உயிரை பறித்தது எங்கள் அண்ணனின் சொல்லம்புகள். உங்கள் ஆட்சியை பொழுது கொண்டு போகும் மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடியவர்கள் 2016 பிறகு ஆட்சி கட்டிலில் அமர்வார்கள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த மதுவிலக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பேச்சாளர் திரு செல்வராஜ் அவர்களை அழைக்கின்றேன். அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார். 11 மணிக்கு தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு 2 மணி நேரம் 2 நிமிடம் மௌன அஞ்சலி உண்டு. மௌன அஞ்சலிக்கு பிறகு ஆர்ப்பாட்டத்திற்கான கோஷங்களை